தலை வலிக்குது. அம்மா, ரொம்ப ஓவரா வலிக்குது. ஒருவேளை தலையில நேத்து நைட் ஏதாவது பலமா பட்டிருக்குமோ? என்னதான் ஆச்சு எனக்கு? அம்மா, முடியலையே. என்ன தலை வலிக்குதா? ஒரு மாதிரி டயர்டா இருக்கா? எப்படி விஷால், உங்களுக்கு எப்படி தெரியும்? மூஞ்ச பார்த்தாதான் எல்லாமே தெரியுதே. இப்படிதான் தலை வலிக்கும், ஒரு மாதிரி கேரா இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹேங் ஓவர். அது இப்படித்தான் இருக்கும். ஹேங் ஓவர்னா என்ன விஷால்? ஏய் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. நைட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நெஞ்சமா ஆட்டம் போட்ட. ஐயோ, நானா குடிச்சதா? ஏன் விஷால் என் மேல இப்படி அபாண்டமா பழி சொல்றீங்க? பேசாம இரு, டென்ஷன் பண்ணாத. ஓய், குடிச்சிட்டு என் பைக்ல பின்னாடி உட்கார்ந்து என்னென்ன அட்ராசிட்டி பண்ணேன்னு தெரியுமா உனக்கு? அர்த்த ராத்திரியில ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு என்ன பாடா படுத்துற. அது மட்டுமா இங்க ரூம்ல வந்து என்ன டார்ச்சர் பண்ண. பொம்பளை அடி நீ. ஐயோ, என்னென்னமோ சொல்றீங்களே விஷால். நானா? எனக்கு எதுவுமே தெரியலையே. நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க. ஏய், இப்படியே எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி சொல்லி எல்லா தில்லுமுள்ளு செஞ்சு என்ன டார்ச்சர். என்ன இசை, உன் முகமே வாடி போச்சு. சப்தஸ்வரங்கள்லாம் அடங்கி போயிருக்குமே. உனக்கு தாலி பிரிச்சு போடுற ஃபங்க்ஷனுக்கு உன் புருஷன் இருக்க மாட்டான். நீயே தனியா உட்கார்ந்து எல்லாத்தையும் செய்ய வேண்டியதுதான். வாட் a பியூட்டி இல்ல? பாவம் நீ. ஏற்கனவே அத்தை உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. இப்போ இன்னும் உன் மேல கோபம் அதிகமாகும். இது ஸ்டார்டிங் தான். இன்னும் நீ நிறைய அனுபவிக்க போற. அத நான் பார்த்து சந்தோஷமா ரசிக்க போறேன். இந்த மாதிரி வரிசையா உனக்கு தண்டனை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நீ நிம்மதியை இழந்து ஐயோன்னு தவிப்ப. நான் அத பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரே கல்லுல 2 மாங்காய். புரியலையா? நீ இன்னும் வருத்தப்படுவ. உன் அத்தை இருக்காளு, அத்தை சுபத்ரா, அவளும் வருத்தப்பட்டு எங்க அம்மா நடு வீட்டுல தூக்குல தொங்குன மாதிரி அவளும் தொங்குவா. நான் தொங்க வைக்கல. என் பேரு ஸ்ரீஜா இல்லடி. மனசு என்ன நினைக்குதோ, எது உண்மையோ அதைத்தானே சொல்ல முடியும். உங்க மனசு எனக்கு புரியுது ராகவ். தெரியும் வர்ஷினி, நீ என்ன புரிஞ்சுக்கிட்டவ. அதே மாதிரி நானும் உன்னை புரிஞ்சுக்கிட்டவன். நம்ம 2 பேரையும் பிரிச்சுட்டு யார பார்த்தா எனக்கு வெறுப்பு வருமோ அவளே எனக்கு ஒய்ஃபா இருக்காளே. அதை விட பெரிய தண்டனை எனக்கு இருக்க முடியுமா வர்ஷினி? இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? ஃபங்க்ஷன் நடக்க போகுது ராகவ், கிளம்பி போங்க. இல்ல, நான் போக மாட்டேன். ராகவ், இது என்ன பேச்சு? நீங்க எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்க? அம்மாவுக்காக தானே. அந்த அம்மா தான் இந்த ஃபங்க்ஷனையும் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அவங்களுக்காகவாத நீங்க கண்டிப்பா போயே ஆகணும். ஐயோ வர்ஷினி, என் மனசுல நீதான் என்னோட மனைவியா வாழ்ந்துட்டு இருக்க. நான் இப்ப கூட உன்னதான் என்னோட மனைவியா நினைச்சிட்டு இருக்கேன். அததான் நானும் சொல்றேன். நான் உங்களை நினைச்சுதான் கடைசி வரைக்கும் வாழுவேன். வேற ஒரு ஆண் என் லைஃப்ல கிடையவே கிடையாது. வர்ஷினி, கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவ யாரு என்னங்கிற ஆதாரத்தை சேகரிச்சு சீக்கிரம் அவளை வீட்டை விட்டே துரத்துறேன். நீ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அதுவும் அந்த ஸ்ரீஜா ஏதாவது சொல்லிட்டா அத்தா அப்செட் ஆயிடுவாங்க. அதனால நீங்க கிளம்புங்க. அண்ணி, பல்லவி சொல்லு. பல்லவி, அண்ணி ரெடி ஆயிட்டு இருக்கீங்களா? இதோ ரெடி ஆயிட்டே இருக்கேன் பல்லவி. விஷால் அண்ணா எங்க? அவரு கோயிலுக்கு போயிருக்காரு.
கோயிலுக்கா? இங்க ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு கோயில என்ன வேலையா? அது எப்படி நான் அவர்கிட்ட கேட்டா பதில் சொல்வாரா? டைம் ஆச்சா நீ? அம்மா வேற டென்ஷன் ஆவாங்க. சரி பல்லவி, நீ போ. அவர் சீக்கிரம் வந்துருவாரு. நீ போய் ஃபங்க்ஷன்ல அத்தை கூட இரு. நான் வந்துருவேன். சரிங்க அண்ணி. அவளுக்கு திரும்பவும் தாலி கட்ட எனக்கு பிடிக்கலடா. டேய் ஏன்டா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? பேசாம நீ வீட்டு கிளம்பு. அதெல்லாம் முடியாது. ஐயோ, போன் எடுங்களேன் விஷால். ஐயோ, ஏன்டா போன் அடிக்குது எடுக்க மாட்டற? அவதான்டா ஃபோன் பண்றா. சரி ஏன் அட்டன் பண்ண மாட்டற? டேய் என்ன ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லி கால் பண்றாடா. அதான் நான் கால் எடுக்கல. டேய் அது உங்க அம்மா நடத்துற ஃபங்க்ஷன்ரா, உங்க வீட்டு ஃபங்க்ஷனு. நீ போட்டி எப்படிரா? உங்க அம்மா அப்செட் ஆயிருவாங்கடா. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு ரொம்ப பாவம்டா. டேய் அப்படியெல்லாம் சொல்லாத, ஓகேவா? எனக்கு எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கா தெரியுமா? அவ்வளவு போய் பாவங்கிற. என்னடா செஞ்சா உன்ன? ஏன்டா கேக்குற? ரோட்ல போய் ஐஸ்கிரீம் அது இதுன்னு ச்சே. அத பத்தி என்கிட்ட பேசாதடா. அத பத்தி பேசுறது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கும்டா. இன்னைக்கு அவ அங்க தனியா நிக்கட்டும். அவ செஞ்ச தப்புக்கு நான் கொடுக்கிற தண்டனை அதுதான். நல்லா அனுபவிக்கட்டும். டேய் விஷால், சொன்ன புரிஞ்சுக்கோடா. டேய் நீ எதுவும் சொல்ல வேணாம்டா.